வணக்க மக்களே, நான் உங்கள் செல்வகுமார். இந்த ஒரு வீடியோவில் ஒரு தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரா அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தலைவரை கொல்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 638 முறை முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணியிருப்பார் அந்த தலைவர், எதனால் இவ்வளோ கொல்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் பல முக்கியமான தலைவர்கள் அரசியல் சதிகளாலும் மத வெறியாலும் திட்டமிட்டு கொல்லப்பட்டுள்ளனர். நமது தேச தந்தை மகாத்மா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன், ஜான் கென்னடி போன்றவர்கள் பொதுவெளியிலேயே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான முறை முயற்சித்தும் கொலை செய்ய முடியாத சில தலைவர்கள் வரலாற்றில் வாழ்ந்துள்ளனர். அப்படிப்பட்ட ஒரு உலக தலைவரை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சிலருக்கு ஹீரோ, சிலருக்கு வில்லன் என ஃபிடல் காஸ்ட்ரோவை உலகம் முழுவதும் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறார்கள். பல நற்பெயர்களை கொண்ட கியூபாவின் இந்த தலைவர் மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிக எண்ணிக்கையிலான படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பிய ஒரே நபர் என்ற சிறப்பையும் பெற்றிருந்தார். காஸ்ட்ரோவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான கியூபா ரகசிய சேவையின் முன்னாள் தலைவரான ஃபேபியன் எஸ்கலாண்டே எழுதிய புத்தகத்தின்படி ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு 638 முயற்சிகள் நடத்தப்பட்டது. இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டதா அல்லது பாதியிலேயே கைவிடப்பட்டதா என்பது விவாதத்திற்குரியது. இந்த பதிவில் ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு நடத்தப்பட்ட சில சுவாரஸ்யமான கொலை முயற்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காஸ்ட்ரோவின் சிகார் மீதான காதல் உலகம் முழுக்க புகழ் பெற்றது. சிகார் இல்லாத காஸ்ட்ரோவின் புகைப்படத்தை பார்ப்பது மிகவும் அரிது. 1960 மற்றும் 61 அவரை கொல்வதற்கான மிக பிரபலமான முயற்சிகளில் ஒன்றாகவும் இது இருந்தது. அவர் அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு வருடத்திற்கு பிறகு CIA அவருக்கு பிடித்த சிகார் பெட்டியில் விஷம் வைத்தது. இந்த சிகாரை வாயில் வைத்த எவரையும் கொல்லும் அளவுக்கு வலிமையான பொட்லினம் டாக்சின் மூலம் சுருட்டுகளை விஷம் மூலம் நிரப்பியது. இறுதியில் இந்த சுருட்டுகள் அடையாளம் தெரியாத நபருக்கு வழங்கப்பட்டன. ஸ்கூபா டைவிங் காஸ்ட்ரோவின் விருப்பமான பொழுதுபோக்குகளில் ஒன்றாகும். உளவுத்துறை அதிகாரிகள் காஸ்ட்ரோவின் ஸ்கூபா டைவிங் விருப்பத்தை பயன்படுத்தி அவரை வீழ்த்தலாம் என்று நினைத்தனர். பெருங்கடலை நேசிக்கும் கம்யூனிஸ்டுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு பெரிய கடல் ஓடுக்குள் வெடிபொருளை மறைத்து அதற்கு கவர்ச்சியான வண்ணங்கள் தீட்ட திட்டமிட்டனர். ஆனால் இந்த யோசனையும் சாத்தியமற்றது என நிராகரிக்கப்பட்டது என்று குழுவின் அறிக்கை கூறுகிறது. ஜனாதிபதி டுவைட் ஐசன்ஹோவரின் பதவிக்காலம் முடிவடைந்ததும் CIA காஸ்ட்ரோவை அகற்றுவதற்கு உதவுவதற்காக 2 கொலைகாரர்களை ஏற்பாடு செய்ய இடைத்தரகர்களை பயன்படுத்தியது. சர்ச் கமிட்டியின் அறிக்கையின்படி ஏஜென்சி $150,000 கொடுக்க தயாராக இருந்தது. சிகாகோ கூலிப்படையின் தலைவரான சாம் ஜியான்கானா மற்றும் அந்த கும்பலின் கியூபா செயல்பாடுகளின் தலைவரான சாண்டோஸ் டிராஃபிகண்ட் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் FBIயின் டாப் 10 மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். துப்பாக்கிகளை விட விஷ மாத்திரைகள் நம்பகமானவை என்று ஜியான்கானா பரிந்துரைத்தார். எனவே CIA காஸ்ட்ரோவை அணுகக்கூடிய பணமில்லா கியூபா அதிகாரிக்கு அதிக ஆபத்தான விஷம் உள்ள 6 மாத்திரைகளை வழங்கியது என்று துணைக்குழு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு இந்த திட்டமும் கைவிடப்பட்டது. அதே ஆண்டில் CIA ஆனது காஸ்ட்ரோவின் டைவிங் உடைகளில் ஒன்றை ஒரு பூஞ்சையால் மாசுபடுத்த திட்டமிட்டது. அது நாள்பட்ட மற்றும் பலவீனப்படுத்தும் தோல் நோயை உருவாக்கும். டைவிங் சூட் மற்றும் பாதிக்கப்பட்ட சுவாச கருவி கியூபா தலைவருடன் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க வழக்கறிஞர் ஜேம்ஸ் டோனவன் மூலம் காஸ்ட்ரோவுக்கு கொடுக்கப்பட்டது. டோனவன் காஸ்ட்ரோவுக்கு தவறுதலாக வேறு சூட் கொடுத்த பிறகு இந்த திட்டமும் கைவிடப்பட்டது. ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்தின் அடிப்படையில் மரிட்டோ லோரன்ஸ் என்ற பெண்ணை காஸ்ட்ரோவை காதலித்து கொலை செய்ய அனுப்பி வைக்கப்பட்டார். 1959 ஆண்டில் பிற்பகுதியில் காஸ்ட்ரோவின் காதலியாக இருந்தபோது அவர் CIAக்கு ஒப்பந்த முகவராக நியமிக்கப்பட்டார் மற்றும் கியூபா தலைவரை படுகொலை செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்.
காஸ்ட்ரோவின் பானத்தில் கலப்பதற்கு அவருக்கு 2 போட்யூலிசம் டாக்சின் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன. அதில் ஒரு மாத்திரை கூட 30 வினாடிகளில் காஸ்ட்ரோவை கொன்றுவிடும். ஆனால் மரிட்டா பயத்தால் பின்வாங்கினார். ஹவானாவின் அவுட்லைனை பார்த்த நிமிடத்திலேயே என்னால் அதை செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் என்று கியூபா தலைநகரில் தரையிறங்கும் போது தனது உணர்ச்சிகளை விவரித்து வேனிட்டி ஃபேரிடம் கூறினார். அவர் காஸ்ட்ரோவை கொல்ல நினைத்தாலும் அவரால் அது முடியவில்லை. அவர் மாத்திரைகளை ஜில் என்ற கிரீம் ஜாடியில் பதுக்கி வைத்ததாகவும் அது அவற்றை பயன்படுத்த முடியாததாகவும் மாற்றியது. மேலும் மரிட்டோ கூறுகையில், காஸ்ட்ரோ என்னிடம் உன்னால் என்னை கொல்ல முடியாது, யாரும் என்னை கொல்ல முடியாது என்றார். மேலும் அவர் ஒரு விதமாக சிரித்து கொண்டே தனது சுருட்டை பிடித்து கொண்டிருந்தார். இது போன்ற 638 கொலை முயற்சிகள் அவர்கள் நடத்தப்பட்டு அவை இறுதியில் தோல்வியில் முடிந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வகுமார்.